பிரைஸ் லார்ட். எனக்கு அன்பான தேவ ஜனமே, என்னுடைய பிள்ளைகளே, இந்த காலங்களிலே தேவனிடத்தில் இன்னும் நெருங்குவதற்கு தேவன் நமக்கு கிருபை செய்வாராக. ஏசாயா எழுதின தீர்க்க தரிசனத்தின் புஸ்தகத்தில் 59ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கிறோம். உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. எனக்கு அன்பான தேவ ஜனமே, இந்த இடத்துல வாசிக்கும்போது ஆண்டவர் சில காரியங்களை அங்கே வெளிப்படுத்துகிறார். உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே என்ன செய்கிறது என்று சொல்லி பார்க்கும் பொழுது தேவனுடைய முகத்தை அது மறைக்கக்கூடியதாய் இருக்கிறது. அப்போ பிரிவினையை உண்டாக்குகிறதும் முகத்தை மறைக்கிறதும் எதுவென்று சொல்லி பார்ப்பீர்களானால் உங்கள் பாவங்களே உங்கள் அக்கிரமங்களே நடுவாக நிற்குதுங்க. தேவனுக்கு உங்களுக்கு நடுவாக நிற்குது. ரட்சிக்கப்பட்டது உண்மைதான், இரத்தத்தினால கழுவப்பட்டது உண்மைதான், பாவத்தில் கடந்தோம், கர்த்தர் நம்மை தூக்கி எடுத்தது உண்மைதான், பரிசுத்தப்படுத்தினது உண்மைதான், தேவன் நம்மை சுத்திகரித்து அவரிடத்தில் நெருங்க வைத்தார். ஆனால் காலப்போக்கிலே நாட்கள் கடந்து போன பிதோ திரும்பவும் உங்களுடைய அக்கிரமங்கள், திரும்பவும் உங்களுடைய பாவங்கள், வசனம் சொல்லுது உன் அக்கிரமங்கள் என் சமூகத்தில் வந்து எட்டினது. அப்போ இன்றைக்கு நாம் செய்த பாவங்கள், தவறுகள், அக்கிரமங்கள் இவைகளெல்லாம் நமக்கும் தேவனுக்கும் நடுவாக பிரிவினையை உண்டாக்கி வைத்திருக்கிறது. தேவ பிள்ளையே, நடுவாக பிரிவினையும் ஆண்டவருடைய முகத்தை மறைத்து கொண்டிருக்கிற சூழ்நிலைகள் இருக்கிறதல்லவா? இந்த நாளிலே தானே உன்னை நீ ஒப்புக்கொடு. உன்னை ஆராய தேவ சமூகத்தில் விட்டுக்கொடு. வசனம் சொல்லுகிறது, அவர் நம்மை ஆராய்ந்து அறிந்திருக்கிறார். நம்முடைய உட்காருதல், நம்முடைய எழுந்திருக்குதல், நம்முடைய நினைவுகள், நம்முடைய எண்ணங்கள், செய்கைகள் எல்லாவற்றையும் அறிகிறாரே. அதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று சொல்லி பார்த்து என்னை நித்திய வழியிலே நடத்துவீராக. எந்த இடத்துல விழுந்தாய் என்று சொல்லி உன்னை ஆராய்ந்து அதோட கேள், ஆண்டவரே என்னை மீண்டும் இடத்துல கிட்டி சேர்ப்பீராக, மீண்டும் உம்முடைய சமூகத்தில் கிட்டி நெருங்க வேண்டிய கிருபைகளை தருவீராக. மோடு இருக்கிற அந்த அனந்த பாக்கியத்தை, தேவனோடு கூட வாழுகிறதான அனுபவத்தை எங்களுக்கு நீ தந்து நடத்தும் ஆண்டவரே. நாட்களில் உங்களை ஆராய்ந்து பாருங்கள் ஆண்டவரே. எந்த இடத்துல பிரிவினை உண்டாயிற்று, எந்த இடத்துல முகங்கள் மறைக்கப்பட்டது, எதனால் முகங்கள் மறைக்கப்பட்டது, எங்களை மீண்டுமாய் கிட்டி எழுப்பீராக, கிட்டி சேர்ப்பீராக. கண்களை மூடுவோம், செபிப்போம். நல்ல தகப்பனே, வார்த்தைகளை கேட்ட உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் அக்கிரமங்களே உங்கள் பாவங்களே உங்களுக்கும் தேவனுக்கும் நடுவாக நின்று பிரிவினையை உண்டாக்குகிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. தேவனுடைய முகத்தை மறைக்கிறது என்று சொல்லி பார்க்கிறோமே. அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகள் விடுவிக்கப்படுவார்களாக. சிந்தப்பட்ட நம்முடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தினாலே அவர்களை பரிசுத்தப்படுத்தி கிட்டி இழுப்பீராக, சுத்திகரிப்பீராக. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, தேவ சமூகத்தில் உன்னை விட்டுக்கொடு, உன்னை ஒப்பு கொடு. எந்த இடத்தில் விழுந்தாயோ மீண்டுமாய் கர்த்தர் உன்னை எழும்பச் செய்வார், தலையை உயர்த்துவார், உன்னை புதுப்பிப்பார், மறுரூபப்படுத்துவார். தேவனுக்கும் உனக்கும் நடுவாய் இருக்கிற காரியங்களை கர்த்தர் அகற்றி போடுவார். கிட்ட நெருங்க வேண்டிய கிருபைகளை தருவார். முகத்தை காணும்படியான ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்துவார். God bless you. God bless you.